அப்போ நம்ம ஒரு ஒரு கரண்ட் பிளக்கை போயிட்டு நீங்க டைரக்டா வந்து இன்சர்ட் பண்றீங்க, நல்லா டைட்டா இருக்கு, ஃபுல் வோல்ட், அதோட வோல்ட் என்னவோ அது கரெக்டா அவுட்புட் வரும், லூஸ் கனெக்டா இருக்கு. சரிங்களா? அங்க பாத்தீங்கன்னா லைட் பாத்தீங்கன்னா டிம்மா எரியும், விட்டு விட்டு எரியும், பிளிங்க் ஆகும். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா இதுதான். அப்ப நீங்க எர்த்தை நீங்க வந்து கட் பண்ண நம்மளுடைய பாடியில எனர்ஜி வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அந்த பிளக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க இதாகும் பொழுது நம்ம கரண்ட் இதில் சொன்னோம்ல, அது பாத்தீங்கன்னா அங்க வந்து கருப்படிக்க ஆரம்பிக்குது, வேணா அதை ஷார்ட் ஆகும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிளக்கு கால் பாதம் தான் கனெக்ட் ஆகிட்டு இருக்குதுங்க. அப்போ உங்களுக்கு கால் பாதத்துல அலர்ட் பண்ணுது, குதிங்காலில் வலி, குதிங்காலில் எரிச்சல், எப்பா நீ வந்து கரெக்டான ப்ரொசீஜருக்கு வா. சரிங்களா? நீங்க யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. சரிங்களா? கிச்சன்ல நல்லா அப்படியே வந்து மார்பிள் கிரானைட் போட்டு கிச்சன்ல அதிக நேரம் நின்று சமைக்கிற பெண்களுக்கு, சரிங்களா, ஆஃபீஸில் ஐடி கம்பெனி ஆஃபீஸ் எனி ஒன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீட்டில் உட்காந்து காலை ஃபுல்லாக டைல்ஸ்லேயே வச்சிருக்கிறவங்களுக்கு, டைல்ஸ்லேயே எனி டைம் வந்து நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, இவங்க தான் அதை அனுபவிக்கிறாங்க. அப்போ ஏசியில் 8 மணி நேரம் டைல்ஸில் நிற்கிறவங்களுக்கு இது வருதுல்ல, ஒரு 10 நிமிடம் போயிட்டு மண் தரையில் செப்பல்லாம் கழட்டிட்டு மண் தரையில் போய் 10 நிமிஷம் நிற்கட்டும், நடக்கிறதெல்லாம் கூட நடக்கலாம், ரொம்ப நல்லது, நிற்கட்டுமே, என்ன நடக்குதுன்னு பாருங்க, பயங்கரமாக எனர்ஜி ஆயிடும் உடம்புல. அந்த குதிங்கால் வலி, அந்த குதிங்கால் எரிச்சல் போகணும்னா செப்பலை கட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் மண் தரையில் வாக் பண்ணோம்னா போதும், அருமையாக கிளியர். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்ன நாங்கள் சொல்லுவோம்னா, பொதுவாக நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு நல்ல ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் செப்பலை கட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் மண் தரையில் நடந்துருங்க, நடந்துட்டு திரும்ப ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த கால் பாதத்தில் எரிச்சல் வலி கிளியர்.